நேட்டோ அமைப்புல வந்துட்டு உக்ரைன் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு ரஷ்யா வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு தான் வந்துட்டு கடந்த காலங்கள்ல அமெரிக்கா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பேச்சுக்களுமே சரி, அவருடைய ஆதரவுமே சரி, லைட்டா வந்து ரஷ்யா பக்கம் வந்துட்டு சாய ஆரம்பிச்சாரு. புட்டின் பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சாரு. இதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய வந்து வெள்ளை மாளிகையில சந்திச்ச போது அவரை நடத்திய விதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அரங்குல ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அப்புறமா சில நாட்களுக்கு பிறகு ரஷ்ய அதிபரை வந்து அவர் சந்திக்க விருப்பம் தெரிவிச்சதும் வந்துட்டு இதற்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டுட்டு வருது. இதற்கு பின்னாடியில என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வந்து நிறைய கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்முதலானது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல பொருளாதார தாக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொருளாதார ஏற்றத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இத வந்துட்டு அமெரிக்காவுக்கு, ட்ரம்புக்கு இது வந்து பிடிக்கல. ரஷ்யாவுக்கும் இந்தியாவிற்குமான இந்த உறவை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து துண்டிக்கணும். நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுகளுடைய நட்பை வந்து நம்ம வந்து துண்டிக்கணும். இதன் மூலமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவும், அமெரிக்காவும் நட்பு நாடாக வந்து அமெரிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் ஓட்டங்கள் இருப்பதாக அறியப்படுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் அதுக்கும் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட இந்தியா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புரிதலோட, பரஸ்பரம் அன்போட தான் வந்துட்டு பழகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார தேவையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பூர்த்தி செஞ்சிருக்கு.